ஓம் சத்குரு அகஸ்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மலர்கள் மலர்வது இயற்கையின் தன்மை, மகரந்தம் மலர்வது இறைவனின் தன்மை. பாடல்கள் மலர்வது இயற்கையின் தன்மை, இசை மலர்வது இறைவனின் தன்மை. மனிதன் மலர்வது இயற்கையின் தன்மை, மனிதம் மலர்வது இறைவனின் தன்மை. முழு நிலவு மலர்வது இயற்கையின் தன்மை, நிலவின் ஒளி மலர்வது இறைவனின் தன்மை. குரு மலர்வதோ இறைவனின் அன்பு, சீடர்கள் மலர்வது இறையின் அன்பு. ஆன்மீகம் மலர்வது இறைவனின் அன்பு, ஞானிகள் மலர்வது இறையின் அன்பு. உண்மையை உணர்வது இறைவனின் கருணை, உன்னை நீயே உணர்வது இறையின் கருணை. சரணாகதம் அருள்வது இறைவனின் கருணை, பக்குவமுறுவது இறை அருளும் கருணை. பக்தியும் பரவசமும் இறைவனின் காருண்ய அருள், ஏதுமற்ற ஏகாந்தம் இறை அருளும் காருண்யம். முக்தி அளிப்பதோ இறைவனின் காருண்ய அருள், ஆன்மா பரமாவது இறை அருளும் கருணை. அன்பு நிறைந்த மானுடர்களே, அகத்தீசனாகிய எமை சத்குருவாகப் பணிவோருக்கு அருளாசிகளை பொழிகின்றோம். ஆன்மாவாய் மலருகின்ற மானுடர்களை யாம் பரமாத்மாவாய் மலர்த்திடவே ஆசிகளை பொழிகின்றோம். ஓர் குருவின் கடமை என்பது தனது சீடர்களுக்கு தான் பெற்ற நிலையினை பூரணமாக உணர்த்தி அருள்வது என்பதாகும். எமை குருவாக ஏற்காத மானுடர்களுக்கும் யாம் எமை கடந்து பயணிக்கும் ஞானத்தை அருளிடுவோம். இறைவனை தேடுபவர்களுக்கு யாம் குருவாக மலர்ந்து நன்மார்க்கம் உணர்த்திடுவோம். இறையினை தேடுபவர்களுக்கு யாம் ஓர் இறைவனாக மலர்ந்து அருள் புரிந்திடுவோம். எமை போன்றே எண்ணற்ற ரிஷிகுலத்தோரும் தெய்வ சிகாமணிகளும் யாம் பணியும் ஆதிசிவனும் ஆதிசக்தியும் மானுட ஆன்மாக்கள் கணிவதற்கு அருள் புரிகின்றனர். ஒவ்வொரு முழு நிலவும் ஒவ்வொரு வகையான தன்மைகளை வெளிப்படுத்தும். மனிதர்களின் வாழ்வு என்பது புறம் சார்ந்தும் அகம் சார்ந்தும் அமைந்திருக்கும். புற வாழ்வினை முழுமையாக சார்ந்து வாழ்வோருக்கு நன்மைகள் விளைவதும் முழுநிலவு நன்னாளிலே எனில், அக வாழ்வாம் இறை தேடுதல்களை சார்ந்து வாழ்வோருக்கும் பற்பல தெளிவுகள் பிறப்பதும் முழுநிலவு நன்னாளிலே என்றுணர்க. காலம் என்பது இடம் சார்ந்தும் இயக்கம் சார்ந்தும் மாறுபடும். சூரியனின் இயக்கமும் சந்திரனின் இயக்கமும் எத்தகைய தன்மையினை கொண்டது என்றே உணரும் தருணம் மானுடர்கள் ஆன்மா சார்ந்த இயக்கத்தினை ஏற்றிடுவர். மானுட பிறவியின் முழு முதற் கடமை என்பது பற்றுகளை துறந்து ஆன்மாவினை விடுவிப்பதொன்றே.
ஆன்மாவோடு பிணைந்துள்ள உயிர் அணுவானது எண்ணற்ற பணிகளை ஏற்கக்கூடியது. உடலினை இயக்கும் உயிர் என்பது மகா மாயை என்றே அறியப்பட்டாலும் மாயையின் மையத்தினிலேயே சத்தியம் புதைந்துள்ளது என்பதனையும் உணர வேண்டும். ஒரு குருவானவர் தனது சீடர்களுக்கு புகட்டும் ஞானம் என்பதே அகம் நோக்கிய பயணமாகும். எந்த ஒரு பொருளும் உருவாவதற்கு ஓர் மூல சக்தி அமையப் பெற்றிருக்கும். மூலம் உணர்வதே அதிமுக்கிய செயலாகும். எங்கிருந்து அனைத்தும் துவங்கியதோ அதனை அடைவதே எல்லையற்ற ஞானமாகும். எந்த ஒரு இயக்கத்தை குறித்தும் அறிய வேண்டும் எனில் அதன் துவக்க புள்ளியினை உணர்தல் வேண்டும். முழு நிலவினை பூரணமாக உணர வேண்டும் எனில் அதனுள் ஆழ்ந்து செல்ல வேண்டும். உணர்வுகளால் நிலவினை தீண்டி ஆழ்ந்து மையம் சென்றால் ஒரு சிறு புள்ளியில் அதன் மூலாதாரம் நிறைந்திருப்பதனை உணரலாம். அதனை போன்றே மனித உடலில் உள்ள மூல ஆதாரமாகிய உயிரினை ஆழ்ந்து உட்சென்று அதன் மையப்புள்ளியினை உணர்ந்து கொண்டால் ஆன்மாவின் இருப்பு நிலையினை உணரலாம். ஒரு குருவாய் மலர்ந்து யாம் அருளுகின்ற உபதேசத்தினை ஏற்றிடுங்கள். காலம் குன்றியுள்ள நிலையினில் உயிரின் புற இயக்கங்களை விரிவாக்கம் புரிவதனை விடுத்து அதன் மூல மைய புள்ளியாகிய கரு சக்தியாம் ஒளி சக்தி எங்குள்ளது, எவ்விதம் இயங்குகின்றது என்பதனை ஆராய்ந்து அறிய வேண்டும். எளிய ஓர் பயிற்சி என்பது உயிரின் மூல சக்தியினை உணர்ந்திட உதவிடும். இரு விழிகளையும் மூடிய நிலையினில் முதலில் பார்வையை புறத்தினில் செலுத்திட முனைந்திடுங்கள். இரு விழிகளிலிருந்தும் தனித்து வெளியேறும் ஒரு ஒளிக்கற்றையானது புறத்தினில் ஓரிடத்தினில் ஒன்று குவியும். அவ்விதம் ஒன்றிணையும் புள்ளியில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். ஓர் பொன்னிற ஒளியானது சிறு புள்ளியாக உருவாகி வளர்வது போன்று ஆழமாய் சிந்தித்து கண்ணுறுங்கள். பின்னர் விழிகளை சுருக்கி மூடிய நிலையிலேயே பார்வையினை உள்முகமாய் செலுத்த வேண்டும். இரு விழிகளிலிருந்தும் தனித்த நிலையில் ஒரு ஒளிக்கீற்றானது வெளித்தோன்றி உள்முகமாய் ஆழ்ந்த நிலையில் ஒரு புள்ளியில் ஒன்றிணைவதனை உணர வேண்டும். சிறு புள்ளியாக தோன்றும் அவ்வொளியானது சிவந்த நிறத்தினில் அமையப்பெறும். பின்னர் புறத்தினில் தோன்றிய பொன்னிற ஒளியினை கண்ணுற வேண்டும். சில முறை விழிகளை மூடிய நிலையிலேயே புறத்தினில் பார்வையை செலுத்தி பொன்னிற புள்ளியினையும் உடன் பார்வையை உட்செலுத்தி சிவந்த புள்ளியினையும் கண்ணுற வேண்டும். அவ்வகையில் ஆழமாய் பயிலும் தருணம் இரு புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டினில் ஓர் ஒளிக்கற்றையாக உருமாறுவதனை உணர வேண்டும். ஒருபுறம் பொன்னிற ஒளிக்கீற்றும் உட்புறம் சிவந்த ஒளிக்கீற்றும் ஒன்று கலந்து ஓர் நீண்ட நெடிய ஒளிக்கீற்றாக உருமாறுவதனை உணருங்கள். பின்னர் இரு வேறு ஒளிக்கீற்றுகளும் ஒன்று கலக்கும் ஓர் மைய புள்ளியினை ஆழ்ந்து உணர்ந்திட
முற்படல் வேண்டும். புறத்தினிலும் அகத்தினிலும் விரிந்து சுருங்கிய இரு விழிகளும் ஒன்றினை ஒன்று நோக்கும் தருணம் அதன் மையத்தில் ஓர் சுழல் உருவாகியுள்ளதனை உணரலாம். பொன்னிற ஒளிக்கேற்றும் சிவந்த ஒளிக்கேற்றும் ஒன்று கலந்து இரு விழிகளின் மத்தியில் ஓர் சுழல் போன்ற ஆற்றல் கலப்பினை உருவாக்கி இருக்கும். அதன் மையத்தில் தெள்ளத் தெளிவாய் தூய வெண்ணிறத்தில் ஒரு சிறு புள்ளி போன்ற ஒளி அமையப் பெற்றிருப்பதனை உணர வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல முழு கவனத்தையும் அப்புள்ளியில் செலுத்தினால் அப்புள்ளி போன்ற ஒளியானது வளர்ந்து வளர்ந்து முழு நிலவாக மலர்வதனை உணரலாம். அகத்தினில் தோன்றிய முழு நிலவு என்பது உடலிற்கு பூரண சக்தியினை அளிப்பதனை உணர இயலும். உடல் முழுவதும் நிலவொளியால் குளிர்ந்து பல்வேறு பதிவுகளை துறப்பதனையும் நிர்மலமான நிலை உருவாவதனையும் உணருங்கள். புறத்தினில் உதிக்கின்ற முழு நிலவும் பூரண துணை புரியும். இயன்றால் திறந்த பகுதியில் முழு நிலவு ஒளி பூரணமாய் உடலினில் பரவும் வண்ணம் அமர்ந்து செயலாற்ற பலன் கூடும். உள்ளே உதிக்கும் நிலவு என்பது ஆன்மாவின் ஸ்வரூபமாகும், உயிரின் தன்மையாகும். இதன் மூலம் உயிரின் பல தேவைகள் நிறைவேறுவதனை உணரலாம். கர்மங்கள் அழிவதனையும் பதிவுகள் யாவும் உதிர்ந்து எண்ணங்கள் அற்ற உணர்வுகள் அற்ற அற்புத நிலை உருவாவதனையும் உணர வேண்டும். இத்தகைய உணர்வு ஒன்றே உயிரினையும் ஆன்மாவினையும் பிணைக்கும், விடுதலையும் அருளிடும். உணர்ந்து செயலாற்றி இறை எனும் சக்தியை உள் ஏற்று உன்னத நிலைகளை எய்திட வாழ்த்துகின்றேன். பூரண நல்லாசிகள்.